ஹாய்ங்க, வெல்கம் டு வாவ் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு தாங்க போகிறோம். எல்லாருக்குமே பிடிச்ச ஷாப்பு, சின்னவங்க பெரியவங்க பெண்கள் எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு கடை தாங்க இது. ஸ்நாக்ஸ் ஐட்டம், 90s மிட்டாயி ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு, அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் போய் வாங்கக்கூடிய ஐட்டங்களை நம்ம இந்த கடையில் வாங்கும்போது நமக்கு அவ்வளோ மணி மிச்சமாகுங்க. ஸோ உங்களுக்கு டாப் டு பாட்டம் எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்கிறேன். ஸோ இது பார்ட் 2 வீடியோங்க. பார்ட் 1 வீடியோ நேற்றே போட்டுட்டேங்க, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் சிம்மக்கல் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே இந்த காய் பழம்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மார்க்கெட்லேருந்து நேராக வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாதை மாதிரி வருங்க. ஸோ அங்கே நவநீத கண்ணன் கோயில், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நியூ ராணி ஸ்டோர் 267 கீழே மாரட் வீதியில் தான் நம்மளோட ஷாப் லொக்கேட் ஆகிருக்குங்க. மதுரையில் இப்படி ஒரு கடையை தேடி தேடி கண்டுபிடிச்சேன். நாங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தான் போயிருந்தோம். கடையை அடைக்கிற நேரத்தில் போயிருந்தோங்க. ஆல்ரெடி நிறையா கூட்டம் இருந்துச்சு. உள்ளே போனோடனே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. 90s டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மிட்டாய்கள்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் போல், அந்த மாதிரி மிட்டாய் கூட நிறையா இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கேம் விளையாண்டு அதில் ஒரு அட்டை எடுத்து அதை உரசி அதில் என்ன ப்ரைஸ் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அது கூட இங்கே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் புளிப்பு மிட்டாய், ஸ்ட்ரூட மிட்டாய், அதுக்கப்புறம் சீனி மிட்டாய் நிறையா இருந்துச்சுங்க. ஸோ கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டப்பா 2 ரூபா 5 ரூபான்னு விற்பாங்கங்க. ஸோ இதை நம்ம வாங்கிட்டு அந்த கிஃப்ட்டை பிரித்து பார்க்கும்போது அதில் ஒரு மோதிரம்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கையில் போட்டுட்டு இந்த காலெல்லாம் மலை ஏறி போயிடுச்சுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷாப்புக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தேங்காய் மிட்டாய்ங்க, 35 ரூபாய் இதோட ப்ரைஸு. ஆனால் 60 ரூபாய்க்கு நம்ம விற்கலாமா? பாருங்கள் மக்களே, பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நான் காட்டுறது 100 ரூபாங்க இந்த கடலை மிட்டாயி. இது 150 ரூபாய்க்கு விற்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பொரியலை மிட்டாய்ங்க. இதோட விலை என்னென்னா 70 ரூபாங்க. 100 ரூபாய்க்கு விற்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் உங்களோட வீட்டுக்கோ இல்லைனா உங்களோட ஓன் கடை நீங்கள் வைக்கிறதா இருந்தாவோ இந்த கடையை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எள்ளு மிட்டாயெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கலான்னு சொல்கிறாங்க. எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய், கமர்கட்டு, இது எல்லாமே அவங்க கிட்ட இருக்குங்க. பெரிய ஜார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 150 ரூபாங்க பெரிய ஜாரு. 250 ரூபாய்க்கு விற்கலான்னு சொல்கிறாங்கங்க. இதில் என்னென்ன இருக்குன்னு அப்படியே பாருங்கள். எது எடுத்தாலுமே அப்படிதாங்க. 150 ரூபா தான், நம்ம 200 ரூபா 250 ரூபா வரைக்கும் விற்கலாமா? நம்மளோட நான் மினிமம் ரேட்டு தான் சொல்கிறேங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தாராளமாக அதை விற்றுக்கலாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஐட்டங்களாக தாங்க இருந்துச்சு. பெரியவங்கலேருந்து சின்னவங்கலேருந்து எல்லாருமே வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கடைகளில் பேக்காக வாங்கி வைக்கும்போது நமக்கு எப்போ தேவையோ வீட்டில் கூட நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாசிப்பருப்பு மிட்டாய் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பள்ளி மிட்டாய் இருந்துச்சு, வத்தல் பாக்கெட் இருந்துச்சு, பொரிகடலை பாக்கெட் இருந்துச்சு. ஒரு அட்டையே பார்த்தீங்கன்னா 45 ரூபா தாங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா அதை 65 ரூபா வரைக்கும் விற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி மிட்டாய், சூட மிட்டாய் எல்லாமே இருக்குது. பேக்கெட்டாக நிறைய பெட்டி கடைகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகளில் இருந்து தான் வாங்கிட்டு போய் அவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மட்டை ஊறுகாய் கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? அதுதாங்க இது. இந்த அட்டையை பார்த்தீங்கன்னா 15 ரூபா தானாங்க. 25 ரூபா வரைக்கும் விற்கலான்னு சொல்கிறாங்கங்க. அது போக நிறையா பூண்டு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் அப்படிலாம் இருந்துச்சுங்க. ஒரு சரமே பார்த்தீங்கன்னா 40 ரூபாங்க. நம்ம 50 ரூபா வரைக்கும் விற்றுக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ உங்களோட ஓன் பர்பஸ்க்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடை வைக்கணும், ஒரு பெட்டி கடை மாதிரி வைக்கணும், இல்லைன்னா ஒரு பெரிய கடை வைக்கணும், அதுக்கு நான் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் வாங்கணும், இல்லாட்டி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 90s மிட்டாயெல்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸாக வைக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சா கூட வாங்கலாங்க. கிட்ஸோட டாய்ஸ் கூட நிறையா இருக்குங்க. அந்த டாய்ஸ்குள்ளேயே மிட்டாய் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அது கூட இருக்குங்க. இது போக பார்த்தீங்கன்னா இந்த மின்ட்டு, அதுக்கப்புறம் சென்டர் ஃப்ரெஷ்ஷு, இதெல்லாம் 135 ரூபா 150 ரூபா தாங்க பாட்டிலு. நம்ம 180 ரூபாய் 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு கூட விற்கலான்னு சொல்கிறாங்கங்க. இந்த பம்பரை பார்த்தீங்கன்னா இந்த பேக்கே 60 ரூபா தாங்க. இந்த கொத்தே 60 ரூபா தான். நமக்கு 110 ரூபா வரைக்கும் விற்றுக்கலாமா? ஒரு பம்பரம் 10 ரூபான்னு வச்சா கூட 110 ரூபாய்க்கு விற்கலாம் பாப்பா அப்படி சொன்னாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமர்கட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் 100 ருபீஸ் தாங்க. ஆனால் நம்ம அதை 150 ரூபாய்க்கு விற்கலாமா? இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த மாதிரியான சோம்பு அப்படிலாம் இருந்துச்சுங்க. உங்களுக்கு சின்னது வேணும்னாலும் வாங்கிக்கலாம், வாளியோட கொடுத்துருவாங்க. 80 ரூபா தாங்க இந்த சின்ன வாளி. ஸோ இதை நீங்கள் 110 ரூபா 150 ரூபா 120 ரூபாய்க்கு கூட விற்றுக்கலாங்க. அதே மாதிரி கேக்கு கூட இருக்குது. இந்த குட்டி கேக்லாம் இருக்குங்க, 45 ரூபாங்க. நம்ம அதை 60 ரூபாய்க்கு விற்றுக்கலாம். இந்த பெரிய வாளியில்
மிட்டாயில் இருக்க சோன் பப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாவோட சேர்த்து 160 ரூபா தாங்க. 325 ரூபா வரைக்கும் நீங்கள் தாராளமாக விற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பொரி உருண்டை பாக்கெட்லாம் வந்துட்டு இருந்துச்சு 20 ரூபா 25 ரூபா தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசகுல்லா கேக்குன்னு சொல்கிறாங்க 90 ரூபாங்க. நம்ம வந்துட்டு 120 ரூபா வரைக்கும் விற்றுக்கலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமமாக நீங்கள் எவ்வளோ விற்கலான்றதை வந்து சொல்கிறேன். ஆனால் உங்களோட இஷ்டம் தாங்க. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணாலும் அதோட எம்ஆர்பியை செட் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல கடைங்களை பொறுத்து ஒரு இடத்துல கடைகள் வந்துட்டு கம்மியாக இருக்கும், அந்த இடத்துல ரேட்டு வந்துட்டு கூட இருக்கும். ஒரு இடத்துல நிறைய கடைகள் வந்துட்டு இருக்கும், அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதிக ரேட்டு வந்துட்டு விற்க முடியாது. ஸோ உங்களோட திறமை தாங்க அது. எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து விற்றுக்கலாம். ஓன் பர்பஸ்க்கு உங்கள் வீட்டுக்கு வாங்கும்போது ரொம்ப உங்களுக்கு மணி வந்துட்டு கம்மியாக இருக்கும். சைக்கிள் மிட்டாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா தாங்க. நீங்கள் இதை வந்துட்டு 250 ரூபா 200 ரூபா வரைக்கும் விற்றுக்கலான்றாங்க. இது போக பாக்கு மிட்டாய், அதுக்கப்புறம் வந்துட்டு சூட மிட்டாய், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரஞ்சு மிட்டாய், இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்கும்போது. எனக்கு பொம்மை மிட்டாய் அப்படி இப்படின்லாம் நான் நினச்சிட்டே இருந்தேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் வந்துட்டு இந்த ஆங்கிரி பேட் மிட்டாயின்னு வந்து சொல்லுவாங்களா, உள்ளே வந்து பள்ளி மிட்டாய் மாதிரி வந்துட்டு இருக்குங்க. 110 ரூபா, நம்ம 150 ரூபா வரைக்கும் விற்கலாங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே ஓவராலாக நான் ஒரு ஐடியா மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்கேங்க. நீங்கள் டேரெக்டாக இந்த கடையை வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்குங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சரம் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குட்டீஸ்க்கு எப்பப்போ வந்துட்டு தேவையோ கடைகளில் போய் வாங்கி கொடுக்காம நீங்கள் வந்துட்டு தாராளமாக உங்கள் வீட்டிலேருந்தே கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே உங்கள் வீட்டுக்கிட்டே நீங்கள் ஒரு கடை போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான குட்டீஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கடையே வந்து போட்டுடலாங்க. இப்போ நான் காட்டுறது வந்துட்டு கோல்டு மிட்டாய்ங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா மட்டும்தாங்க. ஸோ உங்களுக்கு நான் காட்டுறேன் வந்து பாருங்களேன். இந்த பாக்ஸ் 150 ரூபா, ஆனால் 200 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு விற்றுக்கலாம். ஸோ நான் மினிமம் ரேட்டு தான் மறுபடியும் சொல்கிறேங்க. ஸோ இது போக நிறைய கிஃப்ட் ஐட்டம் வந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சூட மிட்டாயின்னு வந்து சொல்லுவாங்களா, அதுதான் 80 ரூபா தாங்க இதோட எம்ஆர்பி. நம்ம வந்துட்டு 150 ரூபா வரைக்கும் விற்கலாம். லிப்டிக் மிட்டாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுதாங்க இது. ஸோ இது வந்துட்டு 70 ரூபா 100 ரூபா வரைக்கும் விற்றுக்கலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெம்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க 45 ரூபா தான். ஆனால் அதை 100 ரூபா வரைக்கும் நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ இது போக எக்கச்சக்க ஐட்டங்கள் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருந்துச்சு. வேஃபர்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் லாலிபாப் இருந்துச்சு, ஜீனி லாலிபாப் இருந்துச்சு, அப்புறம் ஜெல்லி லாலிபாப் இருந்துச்சு. எல்லா விதமான லாலிபாப் ஐட்டங்களும் இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த ஜார் லாலிபாப்பே வந்து பார்த்திங்கன்னா இதோட அமௌண்ட் வந்துட்டு ஜஸ்ட்டு 110 ரூபா மட்டும்தான். ஆனால் இதுக்குள்ளே வந்துட்டு 200 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு சேல் பண்ணிக்க முடியுங்க. இல்லை பெரிய டப்பா வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 160 ரூபா தான். 320 ரூபா வரைக்கும் நம்ம வந்துட்டு சேல் பண்ண முடியும். அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுக்க முடியுங்க இந்த ஒரு வியாபாரத்தில். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள். எப்பயுமே நமக்கு வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் எப்பயுமே ஓட்டம் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோவை நான் தேடி கண்டுபிடிச்சி வந்து போட்டிருக்கேன். இது என்னன்னு தானே பார்க்குறீங்க, இது வந்துட்டு ஒரு சாக்லேட்டுங்க, பேஸ்ட் ப்ரஷ்ஷு சாக்லேட்டு. ஸோ பேஸ்ட் மாதிரியே இருக்குங்க, ப்ரஷ் மாதிரியே இருக்கும். இந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதை நீங்கள் வந்துட்டு கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சாக்லேட்டை. அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குங்க. 160 ரூபாங்க இந்த பேக்கு. ஆனால் உள்ளே வந்துட்டு நீங்கள் 200 ரூபாய்க்கு சேல் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஜீனி மிட்டாய் லாலிபாப் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க, அதுதாங்க இது ஜீனி மிட்டாய் லாலிபாப்பு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ரிசப்ஷன்லாம் ட்ரேயில் நீங்கள் வந்து கொட்டி வச்சுக்கலாம். 100 ரூபா தாங்க இதோடது. நீங்கள் 150 ரூபா வரைக்கும் வந்துட்டு சேல் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த ஐஸ் மிட்டாயின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஐஸ் மாதிரியே இருக்கும், கோன் ஐஸ் மாதிரியே இருக்கும், சாக்லேட் இது. இதை நீங்கள் வந்துட்டு 110 ரூபா, நீங்கள் 150 120 ரூபா வரைக்கும் 200 ரூபா வரைக்கும் சேல் பண்ணிக்கலாங்க. பேட் வித் பால். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பள்ளி மிட்டாயெல்லாம் வந்துட்டு இருக்குங்க. ஸோ பள்ளி மிட்டாய்னா ஜீரக மிட்டாய் தான் நான் வந்து பள்ளி மிட்டாயின்னு வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து 110 ரூபாங்க, 150 ரூபாய்க்கு சேல் பண்ணிக்கலாம். கோல்டு சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்கு இருக்குங்க, 250 ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இது போக வந்துட்டு பாப்பின்ஸ் கூட வந்துட்டு இருந்துச்சுங்க. நிறையா பஸ் ஸ்டாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பின்ஸ் வந்துட்டு இருக்கும். 150 ரூபாங்க இந்த பாக்ஸே. நம்ம வந்துட்டு 200 வரைக்கும் வந்துட்டு இதை வந்துட்டு நம்மளால் வந்து சேல் பண்ண முடியுங்க. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு மேங்கோ மிட்டாய், பாக்கு மிட்டாய், அதுக்கப்புறம் வந்துட்டு கொய்யாக்கா மிட்டாய் அது கூட இருந்துச்சுங்க. வேஃபர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. 150 ரூபாங்க இந்த வேஃபர்ஸு. 200 ரூபா வரைக்கும் வந்துட்டு விற்றுக்கலாம். நான் மேங்கோ மிட்டாயின்னு வந்து சொன்னேன் இல்லைங்க, இந்த பேக்கே வந்துட்டு 100 ரூபா தாங்க. 150 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்துட்டு விற்றுக்கலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ மட்டும் இல்லைங்க, கோவா வேணும்னா கோவா மிட்டாய் இருக்குது, ஏலாச்சி மிட்டாய் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க
கேள்விப்பட்டிருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்குங்க, செம்ம எம்மியாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பான் மிட்டாய் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்குங்க. ஸோ பாக்கு மிட்டாயிலாம் இருக்குல்ல, அதோட ஃப்ளேவரில் தாங்க வந்துட்டு இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 100 தான். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒரு வீட்டு பர்பஸ்க்கு கூட நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஷாப் வைக்கிறதா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெஸ்ட்டு கடைனே சொல்லுவேங்க. அதுக்கப்புறம் இந்த பேட் பால் மிட்டாயிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பெரிய பாக்ஸ்லேயே வச்சுருக்காங்க. 110 ரூபா தாங்க, ஆனால் நம்ம 150 ரூபாய்க்கு வந்து விற்றுக்கலாம். இது போக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜெல்லி ஐட்டங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க. சின்ன சைஸு, பெரிய சைஸு, மெகா சைஸு. 150 ரூபாங்க இந்த பேக்கு. நம்ம 200 ரூபா வரைக்கும் விற்றுக்கலாங்க, தாராளமாக வந்து விற்றுக்கலாம். 50 ரூபா வரைக்கும் நமக்கு இந்த ஒரு டப்பாவில் வந்துட்டு லாபம் கிடைக்குங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குல்ல, அது டெய்ரி மில்க் சாக்லேட்டு, டெய்ரி மில்கில் இருக்க பிஸ்கெட்ஸு அந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்குங்க. இருங்க காட்டுறேன். ஸோ இதோட பேக் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபாங்க. ஸோ இதை வந்துட்டு 120 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்துட்டு விற்க முடியுங்க. ஸோ 1 ரூபா 2 ரூபா அப்படின்லாம் நமக்கு வந்து விற்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தாங்க இது எல்லாமே. அப்படியே ஓவராலாக வந்துட்டு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தாங்க. 160 வரைக்கும் இந்த டெய்ரி மில்க் சாக்லேட்ஸை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு சேல் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜெல்லி ஐட்டங்கள்லாம் வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஜெல்லி ஐட்டம் கூட இவங்க கிட்ட வந்துட்டு இருக்குது. ஸோ பிஸ்கட்ஸு, ரஸ்க்கு அந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்குங்க. கார வகைகள் கூட இவங்க கிட்ட நிறையா இருக்குது. முறுக்கு, மிக்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹல்வா, இதெல்லாம் வந்து விசில் மிட்டாய், டெலஸ்கோப் மிட்டாய், அதுக்கப்புறம் இந்த சோட்டா பீன் சாக்லேட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதாங்க இது. இதோட பேக்கே வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மி தாங்க வரும். ஒரு நீங்கள் 30 ரூபாய்க்கு வந்து வாங்கினீங்கன்னா 60 ரூபாய்க்கு நமக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய மிட்டாய் ஐட்டங்கள் வந்துட்டு நிறையா இருக்குங்க. குட்டீஸ்க்கு வந்துட்டு டாய்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்குங்க, அதே மாதிரி மிட்டாய் கொடுத்தா மாதிரியும் வந்துட்டு இருக்கும். 2 in 1 பர்பஸ் மாதிரி வந்துட்டு இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ராக்கெட் மிட்டாயெலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? ஸோ இதில் வந்துட்டு ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்க ராக்கெட்டை வந்துட்டு அப்படி நம்ம அப்படியே இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி அமுக்கி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சல்லுன்னு மேலே வந்துட்டு பறந்து போயிடும். அந்த மாதிரி மிட்டாயெல்லாம் இருந்துச்சு. மில்க் சாக்லேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் தாங்க. அதை வந்துட்டு 150 ருபீஸ்க்கு நம்மளால் வந்துட்டு சேல் பண்ண முடியும். உங்களுக்கு ராக்கெட் மிட்டாயின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதுதாங்க இந்த ராக்கெட் மிட்டாய். எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டு நமக்கு அப்படியே பாக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு ஜஸ்ட் 110 ரூபா தாங்க. 150 ரூபா வரைக்கும் நம்ம வந்துட்டு விற்றுக்க முடியுங்க. நான் வந்து சொன்னேன்ல இந்த மாதிரி வந்துட்டு பைனாக்குலர் மிட்டாயின்னு வந்து சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா தாங்க. 110 ரூபா தான், 150 ரூபாய்க்கு நம்மளால் வந்துட்டு சேல் பண்ண முடியுங்க. ஸோ தாராளமாக இந்த வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு சின்ன ஷாப் வைக்கணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம ஷாப்புக்கு வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஷாப் உடனே மறுபடியும் சொல்கிறேங்க, நியூ ராணி ஸ்டோருங்க. நம்ம மதுரை சிம்மக்கல் பழ மார்க்கெட்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒரு ஸ்ட்ரீட் வந்து போகுங்க. அங்கே நவநீத கண்ணன் கோயில் வந்துட்டு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோர் வந்துட்டு இருக்குங்க. 267 கீழே மாரட் வீதி, மதுரையில் தாங்க நம்மளோட ஸ்டோர் வந்துட்டு இருக்குது. ஸோ டேரெக்டாக வந்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஐட்டங்கள் தாங்க. இது வந்துட்டு 35 ரூபா தான், நமக்கு 50 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து தெரியுதா, கமர்கெட்டு, அல்வா, அதெல்லாம் கூட வந்துட்டு இருக்குங்க. ஸோ இந்த அல்வா டப்பா வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. 150 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து சேல் பண்ண முடியுங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேங்க, அந்த அண்ணா வந்துட்டு ஷாப்பை க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் நான் போய் வந்துட்டு அண்ணா ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படி கேட்கும்போது நோன்னு கூட சொல்லாமல் தாராளமாக எடுத்துக்கலாம்ப்பா அப்படி சொல்லி சொன்னாங்கங்க. அவர் ஒரு சைடு பேக் பண்ணிட்டு இருந்தார் கடை அடைக்கிறதுக்கு, நான் ஒரு சைடு வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் கூடங்க இந்த அண்ணா வந்துட்டு ரியலி கிரேட்டுங்க. விலையெல்லாம் நமக்கு வந்துட்டு எல்லா விலையுமே சொல்லிட்டு இருந்தாங்க. மணி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3:30 இருக்குங்க. சாப்பிட போகாமல் நமக்கு வந்துட்டு விலையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக இந்த அண்ணாவோட ஷாப்பை வந்துட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் பல்காக எடுக்கும்போது நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு நீங்கள் வந்துட்டு வாங்க முடியும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பலூன் ஐட்டங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவக்காய் மிட்டாயின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் கோவக்காய் மாதிரி கசக்காது, இது இனிப்பாக இருக்கிற மிட்டாய்ங்க. உங்களுக்கு காரத்தில் கூட இருக்குது. இந்த பேக்கெட்டில் நீங்கள் எது எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபா மட்டும்தாங்க. காரத்தில் இருக்கிற மிட்டாய் இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்து நினைவுகளை நினைவூட்டுற மாதிரியான மிட்டாய்ங்க. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த சோத்து வடகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கங்க, சோத்து அப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கே வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா தாங்க. நம்ம 30லேருந்து 35 ரூபா வரைக்கும் விற்றுக்கலாங்க. கண்டிப்பாக நம்ம மதுரைக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, இல்லைன்னா மதுரையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்மளோட அண்ணா கடையை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு A to Z 90
குக்கீஸ் மிட்டாய் உங்களுக்கு கடைக்கு தேவையான எல்லா பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் தாராளமாக வந்துட்டு வாங்கிக்கலாங்க. ஸோ அட்ரஸ் நான் மறுபடியும் சொல்கிறேங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் நம்பரு, இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு பார்ட் 1 வீடியோவும் போட்டிருக்கேன், பார்ட் 2 வீடியோவும் இது தாங்க. உங்களுக்கு வேறு வீடியோ வேணும் இல்லாட்டி வேறு கடைங்களை பற்றி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாங்க. டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேங்க. பாய்ங்க, இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேங்க. பாய்.